பிரைஸ் தி லார்ட். நான் பாஸ்டர் ரோஷன் ஷான். இந்த செய்தி மிக 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 முக்கியமான செய்தி. இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் கூட நான் சொல்லுகிற செய்திக்குள்ள அடங்கினவர்களாக இருக்கலாம். ஜென்சி, ஜெனரேஷன் ஜெட், இதை குறித்து தான் நாம் பேச போகிறோம். அதாவது 1997 2012 பிறந்த ஒரு சந்ததியை இந்த அரசாங்க குறியீடுகள் ஜென்சி என்று அழைக்குது. இந்த ஜென்சிக்கு வந்திருக்கிற மகா பெரிய ஆபத்து, பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஜென்சியை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இப்படி ஒரு சந்ததி தோன்றும், அவர்கள் தேவனை அறிந்தவர்களும் அறியாதவர்களும், அதாவது தங்களுடைய முன்னோர்களை காட்டிலும் வழி விலகி நடக்கிற ஒரு சந்ததியா இருக்கும் என்று வேதத்துல முன்னமே முன்குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இதோ இந்த காரியத்தை தான் இந்த காணொலியில பேசவிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் 1997 2012 ஆண்டுகளுக்குள்ள பிறந்தவர்களா இருந்தால் இந்த செய்தி உங்களுடையது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த காணொலியை முழுவதும் பாருங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். ஜென்சி இந்த ஒரு புது சந்ததி குறியீட்டை இந்த உலகம் அறிமுகப்படுத்தியிருக்கு. 1997 2012 பிறந்த பிள்ளைகளுக்கு இந்த குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் ஜென்சி, அதாவது ஜெனரேஷன் ஜி என்று அவர்கள் குறிக்கப்படுறாங்க அப்படின்னா, அவர்கள் பிறந்த காலகட்டம் தான் இந்த உலகத்துல இன்டர்நெட் வலைத்தளம் பிறந்த காலகட்டம். இதோ இந்த ஜெனரேஷன் பிள்ளைகள் தாய் தகப்பனோடு வளர்ந்து அவர்களுடைய பண்புகளை கற்றுக்கொள்வதை காட்டிலும் இதோ ஒரு மாய உலகம் அவர்களுக்கு அதிகமாக கற்றுக் கொடுக்கிறது, கற்றுக்கொண்டார்கள். அந்த காலகட்டத்தில் பிறந்து அந்த காலகட்டத்தில் வளர்ந்தவர்கள் தான் இந்த ஜெனரேஷன் ஜி என்று அழைக்கப்படுகிற ஒரு சந்ததியினர். இந்த ஜெனரேஷன் ஜி என்ற சந்ததியினருடைய ஒரு காரியத்தை வேதாகமம் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லியிருக்கு என்றால் உங்களால் நம்ப முடியுமா? பல 100 பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இப்படி ஒரு சந்ததி தோன்றும் என்றும், இதோ இஸ்ரவேலின் வாழ்க்கையில நியாயாதிபதிகளின் நாட்களில ஒரு சந்ததி தோன்றினது என்றும், அது ஒரு தலைமுறையினரை காட்டிலும் அவர்களுடைய முன்னோரை காட்டிலும் மகா பயங்கரமானவர்களாய் தேவனை விட்டு விலகின சந்ததிகளாய் இருந்தார்கள் என்பதை குறித்தும் இதோ அந்த நாட்கள் வரும் என்றும் எழுதப்பட்டிருக்கு. இன்றைக்கு ஜென்சியினுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நியர்லி 80% ஆஃப் ஜென்சி கிட்ஸ் ஆர் கண்டென்ட் மேக்கர்ஸ், அதாவது சோசியல் மீடியாக்களினாலே அதிக ஞானம் பெற்றவர்களாக இருக்காங்க. தங்களுடைய தாய் தகப்பனை காட்டிலும் அதிகமாய் உலக ஞானம் உடையவர்களா இருக்காங்க. தங்களுடைய தாய் தகப்பனை காட்டிலும் எல்லா காரியத்தையும் மிக நேர்த்தியாய் செய்து முடிக்கிற திறமையுடையவர்களா இருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அந்த தன்மை அவர்களிடத்துல இல்லாமல் இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிற வழியை அறிந்தவர்களா இருக்காங்க. எந்த ஒரு மனுஷனுக்கும் அவ்வளவு சீக்கிரமா போய் உதவி செய்கிற குணம் இல்லாதவர்களா இருக்காங்க. எந்த ஒரு மனுஷனையும் சடுதியாய் நம்ப வேண்டாம் என்று நினைக்கிறவர்களா இருக்காங்க. ஒரு உறவை ஏற்படுத்துகிற, அதாவது ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்துவதிலே மிக யோசித்து செய்யக்கூடியவர்களா இருக்காங்க. அநேகர் திருமணத்தை தள்ளி போட்டு அதாவது திருமணம் செய்யாதவர்களாகவும் இருக்காங்க. இதோ இந்த ஜென்சி ஜெனரேஷனுடைய மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை மாற்றம், இந்த வேதத்துக்கும் தேவன் நமக்கு இந்த உலகத்தில் ஏற்படுத்தின மனிதனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு முறைமைக்கும் முற்றிலும் வேறுபாடாய் மாறி இருக்கு. அதை அவர்கள் உணர்வார்களா என்பதுதான் இந்த காணொளியினுடைய விருப்பம். ஆமென். அருமை சகோதரனே, சகோதரியே, இதோ இந்த வேத வார்த்தையை கேளுங்க. நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரத்துல 10வது வசனம் சொல்லுது, அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லோரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று என்று சொல்லி, இந்த வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஜென்சி தலைமுறை சந்ததியினர் அவர்களுடைய வாழ்க்கையை முற்றிலும் இந்த உலகம் மாற்றிவிட்டது. மிக பயங்கரமான காலகட்டத்துக்குள்ள அவர்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. இரண்டாவது காரியம், பிசாசு எப்படி அவர்களை பயன்படுத்துகிறான்.
தேவன் பழுகி பெருகு என்று ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அவருடைய சந்ததிகள் பழுகி பெருக வேண்டும் என்பதுதான். ஆனால் இன்றைக்கு இருக்கிற அந்த ஜென் ஜி ஜெனரேஷனுடைய எண்ணமான சிந்தைகள் எப்படின்னா, இந்த கர்ப்பம் தரிப்பதை குறித்துதான வேறுபட்ட கருத்து இருக்கு. பிள்ளை பெறுவதில் மிகப்பெரிய தோல்வி அடைந்திருக்கு இந்த ஜென் ஜி ஜெனரேஷன். இவர்களுடைய முடிவுகள் எல்லாம் நிலையற்றதா இருக்குது. எந்த முடிவுகளையும் சரியான நேரத்தில் நேர்த்தியா எடுக்காதவர்களா இருக்காங்க. ஆனா உலக பிரகாரமான எல்லா காரியத்திலும் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள எல்லா தாளந்துகள் உடையவர்களா இருக்காங்க. இந்த உலக நாலேஜ் அதிகமா இருக்கு அவர்களுக்கு. எப்படி பணம் சம்பாதிப்பது என்ற அந்த வழி அவர்களுக்கு தெரியும். ஒரு காலகட்டத்தில் நம்முடைய முன்னோர்கள் பணம் சம்பாதிப்பது, ஒரு குடும்பத்தை நடத்துவது என்பது மிகப்பெரிய கஷ்டமா இருக்கும். மிகப்பெரிய ஒரு உழைப்பு தேவைப்படும், மிகப்பெரிய தியாகம் இருக்கும். இன்றைக்கு ஜென்சி என்ற ஒரு சந்ததியினரிடத்துல அந்த தியாகம்லாம் கிடையாது. ஏன்னா இன்டர்நெட் என்ற இந்த உலகம் மிக வேகமாக விரைவாக பல வழிகளிலே பணம் சம்பாதிப்பதை கற்றுக் கொடுக்கிறது, சம்பாதிக்கிறார்கள். இந்த பணம் சம்பாதிக்கிற இந்த பழக்கம் அவர்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றி தேவனை விட்டு விலக்கி இருக்கு. இந்த உலகம் ஒரு முறை தான் நமக்கு. நம்முடைய ஓட்டமும் இந்த உலகத்துல ஒரு முறை தான். முடிந்து போகிற இந்த உலகம், மாயையான இந்த உலகம் ஒரு சந்ததியினரை தன்னை விட்டு, அதாவது தேவனுடைய வழியை விட்டு முற்றிலுமா நகர்த்தி போக இந்த பிசாசானவன் பயன்படுத்தி இருக்கானா? எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் நம்முடைய இந்த உலகத்துல சந்ததிகள் நடுவே நடந்திருக்கு. இங்க ஒரு வேத வசனம் சொல்லுது, நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரத்துல 19வது வசனம். நியாயாதிபதி மரணம் அடைந்த உடனே அவர்கள் திரும்பி அந்நிய தேவர்களை பின்பற்றவும் சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் கேடாய் நடந்து தங்கள் கீர்த்திகளையும் தங்கள் முரட்டாட்டமான வழிகளையும் விடாதிருப்பார்கள். தங்கள் பிதாக்களே தவறான வழிகளில் நடந்திருக்காங்க, அவர்களை காட்டிலும் பாழான வழிகளில் நடப்பதை விடாதிருப்பார்களாமா. அப்படி ஒரு காலகட்டத்தில் அப்படி ஒரு சந்ததி எழும்பிருச்சு. நம்முடைய பிதாக்கள் வாழ்கிற காலகட்டத்தில் இன்டர்நெட் கிடையாது, சோசியல் மீடியா கிடையாது, யூடியூப் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது, டிக்டாக் கிடையாது. இன்றைக்கு நாம் நினைத்ததை நினைத்தவர்களை குறித்து அறிந்து கொள்ள முடியும். எந்த சூழ்நிலையிலும் எதையும் தெரிந்து கொள்ள முடியும். அன்றைய காலகட்டத்தில் அப்படி கிடையாது. ஒரு திருமண வயதுல தான் ஒரு திருமணத்துக்குரிய காரியங்களையும் ஒரு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையையும் வாழ முடியும். இன்றைக்கு அப்படி கிடையாது. ஒரு பருவம் அடைகிற காலத்துல தான் ஒரு பெண்மைக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கு அப்படி கிடையாது. அதீதமான ஞானம் தங்களுடைய சுயத்தை இழந்து போன ஜனங்களாய் சந்ததியாய் இன்றைக்கு மாற்றி இருக்கு. தங்களுடைய சுயம் மாறி இருக்கு, தேவத்துவம் மாறி இருக்கு, சிருஷ்டிப்பின் சித்தம் மாறி இருக்கு, தேவனுடைய திட்டம் மாறி இருக்கு, வழி விலகி நடந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்ததியை குறித்து நாம் பாரப்படத்தான் வேண்டும். இந்த சந்ததியை குறித்து நாம் பேசத்தான் வேண்டும். இதோ இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கூட அந்த சந்ததியாய், ஏன் தாயாய் தகப்பனாய் கூட இருக்கலாம், பெற்றோராய் கூட இருக்கலாம். நான் பேசுகிற வார்த்தை நிச்சயமா உங்களுக்கு தெரியும், புரியும். நீங்கள் கடந்து வந்த பாடுகளை குறித்து உங்களுக்கு தெரியும். இதோ எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் நீங்கள் ஜெயித்தீர்களோ, அதாவது ஜென்சி ஜெனரேஷன் இந்த உலகத்தை ஜெயிப்பவர்களாய் இருந்தீர்களோ, அதே அளவுக்கு வாழ்க்கையிலே தோற்று போனவர்களாய் இருக்கிறார்கள். பல லட்சம் ஜென்சி ஜெனரேஷன் வாழ்க்கையிலே தோல்வி அடைந்தவர்கள். உலகத்துல ஜெயித்துட்டாங்க, பணம் சம்பாதித்துல, ஞானத்துல, எல்லாவற்றிலும் ஜெயிச்சாங்க. எப்படி ஒரு ஹேண்டில் பண்ற, ஒரு மனுஷனை ஹேண்டில் பண்றதுன்னு. ஆனால் வாழ்க்கை முறையில தோற்று போனவர்களா இருக்காங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனை விட்டு விலகினவர்களா இருக்காங்க. தங்களுடைய பாவங்களை இன்னும் புதிதாக்கி கொண்டு புதிய புதிய பாவங்களுக்குள்ள நுழைந்து கொண்டிருப்பவர்களாய் இருக்காங்க. தங்களை பாவத்தை விட்டு வெளியே வர விரும்பாதவர்களாய் இருக்காங்க. இந்த சந்ததியை குறித்து நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த காணொளி எதற்காகவென்றால், அவர்கள் மீது இருக்கிற ஒரு கரிசனை, நம்முடைய சகோதரர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஜெனரேஷன். இதோ இவர்கள் தான் அடுத்த கட்டமாக இந்த உலகத்தை நகர்த்த போறாங்க. இவர்கள் தான் சுவிசேஷத்தை கொண்டு போக போறாங்க. இவர்கள் தான் தேவனுடைய நாமத்தை இதோ இந்த அந்தி கிறிஸ்துவின் நாட்களுக்குள்ளாக
வரப்போகிற மகா பயங்கரமான நாட்களுக்குள்ளாக கடந்து செல்லுகிற ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க போறாங்க. அப்போ இந்த சந்ததியை குறித்ததான பாரம் நமக்கு தேவை. இந்த சந்ததியினுடைய இந்த வழிகளை நாம் பகிர்ந்து கொண்டு இவருடைய வாழ்க்கை முறை மாற நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். சபைகளுக்குள்ள ஜென்ஜி ஜெனரேஷனுக்காக கவுன்சிலிங் செஷன்ஸ் உருவாகணும். ஊழியர்கள், தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு உறுதுணையா இருக்கணும். அவருடைய வாழ்க்கையை மாற்ற உதவி செய்யணும். உடைந்து போன குடும்பங்களை ஒன்று சேர்க்க உதவி செய்யணும். பணம் இல்ல வாழ்க்கை, பொருளாதாரம் அல்ல வாழ்க்கை, பொருளை சம்பாதிப்பதில்ல வாழ்க்கை என்பதை அவர்களுக்கு உணர்த்த மெதுவாய் அவர்களுடைய இருதயங்கள் ஆண்டவரை நோக்கி, வேதத்தை நோக்கி, சத்தியத்தை நோக்கி வர உதவணும். பொறுமையை கற்றுக்கொள்ள அவர்களோடு நாம் பயணிக்கணும். அவர்கள் இழந்து போன சரீர பலன், அவர்கள் இழந்து போன கான்பிடன்ஸ், அவர்கள் இழந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கை, அவர்கள் இழந்து போன வாழ்க்கை, அவர்கள் பெற முடியாத சந்ததி, இப்படி ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை இழந்து போன அவர்களுடைய வாழ்க்கை முறையை மாற்ற நாம் உதவி செய்யணும். ஜென்ஜி ஜெனரேஷனுடைய இந்த வாழ்க்கை முறை மாற நாம் ஜெபிப்போம். நிச்சயமாய் இதோ இந்த சந்ததி அடுத்த கட்டத்திற்கு நமக்கு பிறகு இந்த 1997க்கு முன்பதாக பிறந்த நம்முடைய முன்னோர்களாய் உருவாக்கப்பட்டு வழிநடத்தப்பட்ட தூக்கி சுமந்த இந்த சுவிசேஷம் அழிந்து விடாதபடிக்கு இந்த ஜென்சி ஜெனரேஷனை தேவன் தொடும்படிக்காகவும், அவர்களுக்காக, அவருடைய கண்ணீருக்காக, அவருடைய வேதனைகளுக்காக, அவருடைய வழியிலே பங்கு பெறுவோம். அவர்களுக்காக தேவனிடத்துல மன்றாடுவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமா இந்த காணொலி உங்களுக்கு உதவியா இருக்கும்னு கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த காணொலியை தயவாய் ஒரு 10 நபர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. அவர்களுக்கு இந்த காரியம் போய் சேரட்டும், இந்த செய்தி போய் சேரட்டும், அவர்களுக்கு உதவியா இருக்கும். நான் உங்கள் ஊழியன் ரோஷன் ஷான். God bless you. God bless you.